கந்தா ப்ரமோட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் தென்னந்தோப்பு கம்மியான வயசில் இருக்கிற மாதிரி நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. எல்லாமே வந்துட்டு நாட்டு தென்னை மரம் ஒரு 15 வயசில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு எல்லா மரமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா கெடிமேடுங்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துலையும் கெடிமேடு பைபாஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குது. ஒரு சூப்பரான அமைப்போட கிழக்கு சர்வேவே வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாமே ஒரு நல்ல காப்போடு இருக்குதுங்க. வாய்க்கால ஒட்டியே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு. அதாவது கெடிமேடு வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணிக்கு வந்துட்டு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு சூப்பரான பூமிங்க. தண்ணி தேவைக்காக இந்த பூமிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 போர் அமைஞ்சிருக்குதுங்க. அதில் 1 மட்டும்தான் ரன்னிங்கில் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு போர் வந்துட்டு ஓட்டாமல் இருக்குது. இந்த தண்ணியை அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால அந்த போர் வந்துட்டு ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இந்த போருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் சர்வீஸ் வாங்கலை. இப்போ வந்துட்டு அவங்க பக்கத்து பூமி அவங்களோடது இருக்கிறதுல இருந்து இந்த போரில் இருக்கிற தண்ணியை கிணத்துக்கு ஓட்டி கிணத்துல இருந்து இந்த பூமிக்கு வந்துட்டு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமி நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா சர்வீஸ் வாங்குற வரைக்கும் அந்த கிணத்துல இருந்து பாத்தியம் கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பூமிக்குள்ள சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த போரும் அந்த சர்வீஸும் நமக்கு அப்படியே வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கிணத்து தண்ணியை வந்துட்டு அவங்க கட் பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு அமைப்போட தான் இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து அந்த பூமிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்சி பில்டிங் ஒன்று இருக்குதுங்க. ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு அந்த பில்டிங் வந்துட்டு அமைச்சு வச்சிருக்கிறாங்க. லெட்டின் பாத்ரூமோடவே அந்த பில்டிங் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மாட்டு செட் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு நல்ல முறைக்கு வந்துட்டு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. மேலே வந்துட்டு ஆங்கில் போட்டு ஏட்ரஸ் ஆங்கில் போட்டு ஷீட் போட்டு சுற்றிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 3 அடி ஹைட்டுக்கு வந்துட்டு செவுரு வச்சு கட்டி அதுக்கு மேலே வந்துட்டு சீட்டை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல அமைப்போடவே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 75 லட்சம் ரூபா கேட்டிருக்கிறாங்க. இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க. பைபாஸ்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா மரமே நல்ல காப்போடவே இருக்குது. ஒரு கிழக்கு சரிவாகவும் வாஸ்துப்படி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான பூமி. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.